God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. தீங்கு நாளில் அவர் என்னை தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கண்களில் உயர்த்துவார். சங்கீதம் 27:5. பிரியமானவர்களே, சிறையில் பானபாத்திரக்காரன் தன் சொப்பனத்தை யோசேப்பிடம் சொன்ன பொழுது 3 நாளைக்குள்ளே உயர்த்தி மறுபடியும் சொன்னார். இதேபோல் தேவன் உயர்த்த போகிறார். ஸ்தானத்திலே மீண்டும் உங்களை செய்ய போகிறார். கதவுகள் அடைக்கப்பட்ட நிலை, விளக்கப்பட்ட நிலை, வரவேற்கப்படாத நிலை, வாய்ப்புகள் கொடுக்கப்படாத நிலை, கனவுகள் நிறைவேறாத நிலை, இப்படிப்பட்ட நிலையில் தான் யோசிப்பு இருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இன்று உங்கள் சிறைப்பட்ட வாழ்க்கையை மாற்றி உங்களை துடைக்க செய்ய போகிறார். நீங்கள் இழந்த மேன்மையை தேவன் திரும்ப அளிக்கும்படியாய் தேவன் துளிர்க்க செய்ய போகிறார். உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நினைத்து வருத்தப்படாமல் கர்த்தர் தந்த வாக்குறுதிகளை உறுதி பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்தது, நம்புகிறது வரும். சங்கீதம் 62:5. பிரியமானவர்களே, தீங்கு செய்ய அனைத்து ஜனங்கள் எழும்பலாம். உங்களை குறித்து அபத்தம் பேச விரும்புபவர்கள் அநேகராய் இருக்கலாம். ஆசீர்வதித்து உள்ளத்தினால் சபிக்கிறவர்கள் இருக்கலாம். தாவீது சொல்வது போல, நான் தேவனையை நோக்கி அமர்ந்திருப்பேன், நம்புகிறது வரும். காரணம் அவரை கண்களில் வெற்றிப்பும் உயர்ந்த அடிக்கலமும் ஆனவர். அசைக்கப்படுவதில்லை என்ற உறுதி இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். மனிதர்கள் மீது வைப்பதினால் தோல்வி அடைந்து போய்விடுவோம். நம்பிக்கை வைப்பவர்கள் அசைக்கப்படுவதில்லை. தாவீது நம்பிக்கை வைத்தார், அவர் அசைக்கப்படவில்லை. நாமும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம், வெட்கமடையாதபடி நம்மை உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன். நற்சிந்தனை கேட்டோம், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். பல வேளைகளில் நாங்கள் நற்சிந்தனை எடுத்து வருகிற பொழுது பலர் போய்விடுகிறார்கள். அதனாலே முன்னதாகவே அந்த நற்சிந்தனை எடுத்து வந்தோம், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ 8:05. இப்பொழுது முதல் இரவு 10:30 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். இந்த வகையிலே காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரிய மினிஸ்ட்ரி ஊழியர்கள் இணைகிற நிகழ்ச்சிகள், அதைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி இன்றைய நாளிலும் சௌரி சுபா லங்கு அவர்கள் வழிநடத்துவார்கள். 7 மணி முதல் 10:30 வரை நடைபெறும். அதில் ஊழியர் சௌரி டாலி அவர்கள் இணைகிறார்கள், பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் இணைகிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்று 23ஆம் தேதி 7ஆம் மாதம், 23ஆம் தேதி ஆடி மாதம், 23ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:06. இதுவரை நேரமும் பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்களுக்கூடாக கடந்து சென்றோம். வாக்கு தத்துவத்துக்கூடாக ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணர் அவர்கள்
வழிநடத்தினார். இன்றைய நாள் நற்சிந்தனையுடன் தேவ ஊழியர் சௌரி வாணி அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து வழிநடத்தினார். அதனைத் தொடர்ந்து ஜீவ வார்த்தைகளோடு சௌரி ஐரீன் அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து இணைந்தார்கள். இப்படியாக பலர் பல ஊழியங்களை செய்து அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு இன்னும் ஒரு சகோதரி துபாய் தேசத்திலிருந்தும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக பலர் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஊழியங்களை நீங்கள் செய்ய விரும்பினால் எங்களுக்கு அறியத்தாருங்கள், அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை ஒலிபரப்பு செய்து யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் போடுகிறோம். அந்த வகையிலே வழி நடத்தப்படுங்கள். உங்களுடைய ஊழியங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். சகோதரி மேரி அவர்கள் இணைந்திருக்கிறார்களா? இல்லை. சகோதரி மேரி அவர்கள் ஜெபங்களுக்காக வந்தார்கள். இப்பொழுது வேர்ஷிப் செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேவ செய்தியையும் எடுத்து வருகிறார்கள். அதே போல் மற்ற ஊழியர்களும் வழி நடத்துகிறார்கள். அப்படியாக நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இணையுங்கள். இந்த நாளுக்கான வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் என்று முடிகிறது ஏசாயா 30:15 என்ற அந்த வசனம். ஆமேன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமேன். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய வேதாக வாசிப்பு பகுதி 365 நாளே வேதாக புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். 2 சாமுவேல் 8:9, எரேமியா 13, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து மத்தேயு 24வது அதிகாரம். இவற்றை காலையிலே ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அனுப்பி கொடுங்கள். விசேடமாக மத்தியகளுக்கு நாடுகள் இருப்பவர்கள், வேதாகமத்தை வாசிக்க முடியாதவர்கள், வேதாக புத்தகம் இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக அனுப்பி கொடுங்கள். ரகசிய கிறிஸ்தவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக இணைந்திருக்கிறோம். நம்முடைய அயல் நாடாக இந்திய நாட்டுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். யுத்த பூமிக்காக, இஸ்ரவேலுக்காக, நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகளுக்காக, நாங்கள் இருக்கிற ஊருக்காக, நாங்கள் ஊர் மக்களுக்காக, சேடமாக உலகத்தில் உள்ள ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டோலி ஆல்பர்டா கனடாவிலிருந்தும், கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களோடு கால வேளையில் இணைவார்கள். டொரண்டோவிலிருந்து மாலை வேளையில் எங்களுடன் செசிலியா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி சுகுமாரி அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் அழைப்பு கொடுத்துள்ளோம், ஆனாலும் இணையவில்லை. மீதியானவர்களுக்கு அழைப்பு கொடுப்போம், அவர்களும் இணைவார்கள். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு ஜெபங்களுக்காக வழிநடத்துவோம். கர்த்தர் தந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு அன்பிலே வளர்க்கப்படுகிறது. மற்றவர்களுடைய அன்பு இருக்குமானால், மற்ற நாடுகளுக்காக, மக்களுக்காக அன்பு இருக்குமானால் நீங்கள் இந்த ஜெபங்களிலே கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உயர்த்துவார். பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், அன்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் அவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்று கொண்டு உங்கள் குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அதே வேளையிலே அவர் உண்ண உணவையும் உடுக்க உடையும் இருப்பிடத்தையும் தந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தந்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா? ஆமேன். இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கமமான இணையர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியானா குடும்பத்தையும் சந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்திலே இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. நாளிலே பச்சையான ஒலிவ மரத்தை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். சங்கீதம் 52:8 சொல்லப்படுகிறது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன்,
தேவனுடைய கிருபையை என்றென்று நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அவர் எப்பேற்பட்ட நிலைமையில இந்த தாவீது ராஜா சொல்லுகிறார் என்றால் அங்கு தாவீது அபிமெலேக்கு வீட்டுக்கு வந்தார் என்று ஏதோமியனாகிய தேவேக்கு அங்கு சவுலுக்கு அதை அறிவித்த போது அவர் தாவீது ராஜா நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் இருக்கிறார். இப்பொழுது அவருடைய மனைவி அவரை ஜன்னலால் இறக்கி விட்ட போது தாவீது போக தெரியாத நிலைமையிலே அங்கு அவர் பசியினால் வருந்தின போது அங்கு அபிமெலேக்கு என்ற ஆசாரியன் வீட்டே போகிறார். அவர் தேவ சமூகத்து அப்பத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுக்கிறார். இதை கண்ட தேவேக்கு அங்கு சவுல் ராஜாக்கு அதை அறிவித்ததினால் அங்கே வீழ்ச்சிகளும் அங்கு தாவீது ராஜா ஆனா பச்சையான ஒலிவ மரம் என்று தன்னை குறித்து சொல்லுகிறதையும் அது எப்படி வந்ததென்றால் தேவனுடைய கிருபையினால் வந்ததுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய ஆலயம் என்றால் என்னன்னு சொன்னால் நாங்க கிறிஸ்தவ சமூகத்திலே நல்ல உணர்வை அங்கு வெளிப்படுத்தும் இடம்தான் இந்த தேவாலயம். நட்புறவினாலும் அங்கு ஏற்படும் பாதுகாப்பு தான் தேவாலயம். தேவாலயத்திலே தேவனுடைய கிருபை எப்படி உண்டானதென்றால் தேவனுடைய ஈவு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கிருபை இருந்தால்தான் தேவனுடைய பிள்ளையாக முடியும், பரலோகம் திறக்கப்படும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதற்கு அநேக வழிகள் உண்டு. அந்த வழிகள்னால் வந்தால்தான் இந்த பரலோகத்தை நாங்க திறப்பை காண முடியும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கிருபை இருந்தால்தான் எங்களோடு தேவனுடைய வாழ்க்கை அங்கு உண்டாகும். வாழ்க்கை இருந்தா தேவனுடைய சேர்ந்து வாழ்க்கை உண்டானாத்தான் எங்களுக்கு பிரச்சனைகளுக்கு வழி கிடைக்கும் அல்லது ஜெயம் கிடைக்கும். ஏனென்றால் இஷ்டவேலர்கள் வழி நடத்தும் போது அவர்களுக்கு முன்னே வந்த செங்கடல் இருக்குது, எரிக்கோ இருக்குது, ஜோனான் இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஜெயம் கிடைத்தது என்றால் இன்றும் அந்த ஜெயம் எங்களுக்கு கிடைக்க நாங்கள் அவரை துதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை எங்கள் உள்ளத்திலே காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நல்ல கனி உண்டாயிருக்க நேர்த்தியும் பச்சையான ஒலிவம் என்னும் அந்த பேரை கர்த்தர் இஸ்ரவேலருக்கு இட்டார். இன்றைக்கு எங்களுக்கும் நல்ல கனி இவர்களால் வருகிறது என்று சொல்லி அந்த பச்சையான ஒலிவ மரத்திலே எண்ணெயும் சேர்ந்திருக்கும். எண்ணெயும் சேர்ந்திருக்கிறபடியினால் தான் அது பச்சையாய் இருக்கிறது. ஆகவே தேவாலயத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இணைந்து இருந்தால்தான் அங்கே கிரியை நடப்பிக்கப்படும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 52:1 சொல்லப்படுகிறது, பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த தைரியம் எங்களுக்குள்ளே அன்றைக்கு தாவீது ராஜாவுக்கு இருந்த அந்த வைராக்கியம் இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனென்றால் பச்சையான ஒலிவ மரம் என்றால் இந்த நீண்ட காலம் அது வாழக்கூடியது. அது முக்கியமான ஒன்று. ஒலிவ மரம் இஷ்டவேலர்களுக்குள்ளே முக்கியமானது ஒன்று. அது மட்டுமல்ல, அது செழிப்பாய் காட்சி தரும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கனி கொடுக்கும். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தேவ சமூகத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல தேவனுக்கு சாட்சியா ஜீவிக்க அவருடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாங்கள் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒலிவ மரத்துக்குரிய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து ஓசியா 14வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீவோனின் போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீவோனுடைய வாசனையை போல் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடியை போல படருவார்கள். அவன் வாசனை லீவோனுடைய திராட்சை ரசை வாசனையை போல் இருக்கும். ஆகவே அந்த ஒலிவ மரம் எப்படியாய் எண்ணெயே அங்கு தருகிறது. அதுடைய காய், அதுடைய கனி, அதுடைய எண்ணெய் எல்லாமே அங்கு பலனுள்ளதாய், மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அப்படியே தேவ வார்த்தையும்
தேவனுக்குள்ளாய் வருகிற அந்த கிருபையும் எங்களுக்கு பலனுள்ளதாய் எப்பொழுதும் என்றென்றும் இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. ஆமென். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு praise the Lord, Pastor. Praise the Lord, Sister Janet. Praise the Lord, everybody. ஆமென். நீங்கள் தேவ கிருபையினால் இந்த பரலோகம் தேவ பிள்ளைகளுக்கு திறக்கப்பட, தேவ பிள்ளைகளுக்குள்ளே இந்த கனியல் வெளிப்பட, அதாவது ஒலிவ மரத்தை போல் தைரியம் கொண்டவர்களாய் அங்கு பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் அங்கு ஏற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவரின் வாசனை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில ஜபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும்படியாக உம்முடைய ஆவியானவர் இந்த நேரத்தில அவர்களுடைய இதயத்தில பேசுவீராக. நாங்கள் உம்முடைய ஆலயத்தில நாட்டப்பட்ட ஒலிவ மரங்களாக இருக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆவியானவரே, இந்த 5 கண்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் இயேசுவிடத்துல வரும் பொழுது ஆவியானவரே, அந்த தேசங்கள் எல்லாம் அபிஷேக ஒலிவ மரங்களாக மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்கிற எண்ணெய் கொடுக்கிற ஒலிவ மரத்தில் அத்தனை பொருட்களும் எங்களுடைய தேசங்கள்ல இருக்கிற பனியை போல அந்த ஒலிவ மரங்கள்ல இருக்கிற அத்தனை பொருட்களும் மக்களுக்கு பயன்படுத்துவதாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை உம்முடைய கிருபையினால இரக்கத்தினால நீர் இந்த ஒவ்வொரு கண்டங்களோடும் உடன்படும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஒலிவ மரங்களை போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் மாற்றுவீராக. ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபையை இரக்கத்தை காண்பிப்பீராக. எங்களுடைய ஜெபங்களுக்கு முன்பாக நீர் போகும்படியாக, கோணலானவைகளை சரியாக்கப்படியாக, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறவர்களாக ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒலிவமர கன்றுகளை போல வாழ கிருபை செய்வீராக. ஒவ்வொரு தேசங்களிலேயும் அந்தந்த சபைகளில நாட்டப்படுவார்களாக. உம்மை போல எங்களை மாற்றுவீராக. நீர் எப்படி நன்மை செய்கிறவராக நற்கிரியைகள் செய்கிறவராக நீர் சுற்றி திரிந்தோ, அதே போல எங்களுடைய வாழ்வையும் இதுவரை வாழ்ந்த வாழ்வு போதும். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்வில இனி வரும் காலங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நேரத்திலையும் நீர் இடப்படுவீராக. நீர் வழிகாட்டுவீராக. உம்முடைய வழியில நாங்கள் பிரவேசிக்க, உம்முடைய வழியில இந்த உலகத்துல நடந்து ஓட்டத்தை ஓடி முடிக்க. அன்று நோவா உமக்கு பிரியமாக நடந்தான், உமக்கு பிரியமாக அந்த பேழையை கட்டினான், உமக்கு பிரியமாக அந்த சபைகளை கட்ட, உமக்கு பிரியமான சித்தங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்வில செய்ய ஒலிவ வர கன்றுகளாக எங்களிடத்தில் இருந்து போகின்ற உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளுடைய தூக்கங்களை சந்தோஷமாக மாற்ற உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குற தேவர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை 5 கண்ட மக்களும் விசேடமாக தமிழ் மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த இரத்த பூமியை உம்முடைய பூமியாக, இயேசுவின் பூமியாக மாற்றுவீராக. உம்முடைய சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம்தான் விடுதலையாக்கும் என்பதை இந்த மக்கள், இலங்கை, இந்தியா 5 கண்டங்களில் உள்ள மக்களும் அறிந்து கொள்வார்களாக. இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் உங்களை அதே ஸ்தலத்துல இருக்கும்படி உங்களை அழைத்து செல்வேன். நீர் உண்மை உள்ளவர், நீர் பொய்யறியாதவர், ஒவ்வொருவரும் அழைத்து செல்கிறவராக மீண்டும் வர இருக்கிறீர். ஆண்டவரே, வரும் பொழுது நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஒரு மனத்தோடும் இயேசுவின் குடும்பமாக நாங்கள் வாழ, உம்முடைய சித்தத்தின்படி வாழ ஒவ்வொருவரோடும் ஒலிவ கன்றுகளாக ஒலிவ மரமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபைகளில நாட்டப்பட நீர் கிருபை செய்வீராக. எங்களுடைய சித்தம் அல்ல, இனி வருகின்ற காலங்கள் உம்முடைய சித்தமாக இந்த 5 கண்டங்களும் ஒரு எழுப்புதலை காண
ஒரு பெரிய அறுவடையை காண உமக்கு பிரியமாக எங்கள் தாழ்மையோடு நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரத்தையும் தூபம் போல பரலோகத்துக்கு தெரிவிக்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அவர்களுடைய வாழ்விலையும் அதிசயம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே லெஸ்லி குடும்பத்தாரையும் ஜெனட் குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும், தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன் பாஸ்டர். நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சபையையும் சபை மக்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒலிவ மர கன்றுகளாக கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுவாராக. ஆமேன், ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நன்மைக்கு தீமை செய்கிறவர்களுக்காகவும் உண்மைக்கு பொய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும். இன்றைய நாட்களிலே இப்படிப்பட்ட மனிதர்களினால் அங்கு பெருமைகள், கபட நாவுகள் அப்படியாய் அநேகம் பிறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அங்கு ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடி இவர்களை அங்கு சங்கரிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. இதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் கூட மனம் திரும்பி அங்கு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சாமி, நன்றி இயேசுவே, நன்றி. இந்த காலை நேரங்களுக்கு புதிதான பலனை கொடுத்து யாவரையும் ஒரு மனதோடு வந்தப்பா உங்களோட சமூகத்துல நின்று ஜெபிக்கிறதுக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா இந்த காலை நேரம் ஆண்டவரே புதிதான கிருபைகளோடு எங்களுக்கு அருள வந்த தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா உங்களோட நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே உங்களுக்கு நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் அப்பா. பொய்யுள்ள உதடுகளை நீங்க விரும்புவது இல்லையா ஆண்டவரே அப்பா? இப்படிப்பட்ட உதடுகளை நீங்க தொடும்படி அப்பா உங்களோட வல்லமை நிறைந்த கரத்தின் மூலமாக அவர்களை தொடும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. இலங்கை தேசத்துக்காகவும் அங்குள்ள மக்களுக்காகவும் இந்தியா தேசத்துல மக்களுக்காக யாவருக்குள்ள ஆண்டவர் எங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு பொய்யான உதடுகளை இருந்து அகற்றும்படியாக கேட்டுக்கொள்ளணும் ஐயா. நன்மை தீமையாக தீமை நன்மையாக அப்பா முடிவு செய்கின்றவர் நீர்தான் ஆண்டவரே. அதுக்கு நீ நன்றி செலுத்துறப்பா. யா சகலதையும் உங்களோட கரத்துல கொட்டுக்கிறேன் ஐயா. வல்லமை நிறைந்த தகப்பனே, அதிசயமானவரே, ஆலோசனை கத்தரே, வல்லமை உள்ள தேவா அப்பா. இவர்களை அப்பா நீங்க ஒரு வெளியேற பெற்ற ரத்தத்தினால விட்டுதலை ஆக்கி கூட வரங்களினால நிரப்புங்க ஐயா. அப்பா உங்களோட பரிசுத்தத்தின் மூலமாக ஆண்டவரே நீங்க அழைப்பின்படி தேவ பயத்தோட நாங்க யாவரும் நடப்பதற்கு ஐயா நீங்க புதிதான வரப்போற மக்களுக்களையும் பெரிதான காரியங்கள் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவன் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு நாவும் அப்பா கபடுள்ள நாவாக ஆண்டவரே நீங்க உங்களுக்கேற்ற நாவாக மாற்றி ஆண்டவரே அப்பா அவர்களை ஒரு பரிசுத்தனும் ஜீவிப்பதற்கு யாவரையும் ரத்தத்தினால விட்டுதலையாக்கும்படி கேட்டுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க வல்லமை நிறைந்த தேவ அப்பா. நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே. இப்பொழுது இந்த மக்களுக்கு ஆண்டவரே யாவருக்கும் ஆண்டவரே அப்பா தீமை நன்மையாக நினைக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க சகலதை நன்மையாக முடிக்கிற தகப்பன் அவர்களுக்கு உங்களுடைய பலனை சத்துவத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ற ஆண்டவரே. இந்த கால நேரங்களுக்கு புதிதான கிருபையை கொடுத்து உங்களை வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்காக நன்றி சாமி. அப்பா உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையா. மனுஷரால முடியாத உங்களால கூடும். ஆனா எப்படிப்பட்ட நாவுலகல பொய் உள்ளவர்களையும் ஆண்டவரே உங்களோட ரத்தத்தினால கழுவி அவர்களுக்கு உங்களோட ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. சாரி, உங்களால மட்டும் தான் இது செய்ய முடியும் ஆண்டவரே அப்பா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து போறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட புதிதான அன்பை புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ற ஆண்டவரே. அப்பா நாங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று கூறியபடி அப்பா இந்த கபடமற்ற நாவுகள் எல்லாற்றையும் தொட்டு ஆண்டவரே யாவருக்கும் ஒரு பெரிதான புதிதான ஆவியை கொடுக்கும்படி
கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வெள்ளனும் அன்பும் தெளிந்த புத்திய கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாக யாவரையும் மாற்றி நடத்தும்படி கேட்டுக்கிறேன். உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. வரப்போற யாவரையும் உங்கள் நாமத்தின் நிமித்தம் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களும் ஒரு ஜப்பாவியின் தேவ பயத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இந்த ஊழியத்தை நடத்துறது சிஸ்டர் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை உயர்த்துவோர் யாவரையும் நீங்க அப்பா அவர்கள் யாவருக்கும் தாழ்மையான ஆவியை கொடுத்து உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்களையும் ஒரு புதிதான வழி நடத்தும்படியா கேட்டுக்கொள்றேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் கர்த்தருக்குள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை நீக்கி நடப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய பலனை கொடுத்து உங்களுடைய வல்லமையை கொடுத்து வழி நடத்தும்படியா கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். ஆமேன். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆரோக்கிய பலன் சுகம் தந்து குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா சிஸ்டர், நீங்கள் இந்திய நாட்களில் ஒலிவ மரம் அங்கு பச்சையாய் இருக்க வேண்டும் என்றால் அங்கு மண் முக்கியமாயிருக்கிறது, ஆழமான வேர் பற்றுதல் முக்கியமாயிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆலயத்திலே பரிசுத்த சந்ததியாய் எழும்புறதற்கு இந்த மண்ணை அவர்கள் சோதிக்கவும் அங்கு ஆழமான வேர் பற்றக்கூடியதாய் உபதேசங்கள் அதுக்கு ஏற்றவாறு வரவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. சூத்திரம் சூத்திரப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் உமது பலம் கொண்ட கருத்தினாலே எங்களை நீர் வழி நடத்துவீராக தகப்பனே. இம்மட்டுமாய் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஐஸ்வர்ய ஆசீர்வாத சமாதான சந்தோஷம் ஆரோக்கியத்திற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை கூட நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் ஒருபோதும் மாறாத தேவனா இருக்கிறீர், எங்களை மறவாதவரா இருக்கிறீர், உள்ளங்கரங்களிலே எங்களை வரைந்திருக்கிறீரே தகப்பனே. அப்படியாக நாங்கள் பாக்கியவான்களாக வாழ்ந்திருக்க நீர் கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட இயேசப்பா, எங்களுடைய பாவ சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், எங்களிடம் இருக்கிற வேண்டாத எல்லா தீய கிரியைகளை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான இரத்தத்தினாலே ஒரு விசை கூட நீர் கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஜெபங்கள் எங்கள் மடியிலே வந்து விழுந்து விடாதபடிக்கு தகப்பனே, அந்த ஜெப தூபங்கள் எல்லாம் நமது சமூகத்துக்கு எட்டும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியான ஒரு வாழ்வை வாழ நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க கர்த்தர் நீர் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறோம். அன்பிற்காய் சோத்திரம். இந்த வேலையில கூடப்பா கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் சோத்திரம். ஆண்டவரே, ஜெபங்களை கேட்கிற தேவன் நீர் இந்த வேலையிலே அப்பா ஒலிவ மர கன்றுகளை போல ஆண்டவரே ஆலயங்களிலும் வீடுகளில் இருக்கிறவர்கள் தேசங்களில் இருக்கிறவர்கள் எல்லோரும் ஓங்கி வளரணும் தகப்பனே. அப்படியான ஒரு பரிசுத்தத்தை நீர் ஊற்றுவீராக. ஒலிவ மரத்தில் இருக்கிறதான அந்த பழமும் அந்த எண்ணெயும் எப்படி அப்பா அது பரிசுத்தமானது என்பதை அவர்கள் எல்லாரும் நாங்களும் அறிந்து கொண்டு அப்பா அவரது ஒலிவ மரத்தை போல நாங்களும் உயர்ந்து வாழ்ந்திருந்து நல்ல கனிகளை கொடுத்து நல்ல வழியிலே நாங்கள் வாழ வளர தெய்வன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஒலிவ மரம் வளர நல்ல ஒரு மண் தேவையாயிருக்கிறது. அது போல நல்ல நீர் பாய்ச்சுக, நீர் பரிசுத்த கர்த்தாவே. அப்படியாக அந்த ஒலிவ மரங்களை நீர் எப்படி பேணி பாதுகாத்து வளர்க்க செய்கிறீரோ அதே போல நாங்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் ஓங்கி வளர கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு சோத்திர ராஜா, நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆலயங்களிலே போதிக்கிறவர்களுக்கு கர்த்தாவே நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுத்து எப்படி அந்த ஒலிவ மரம் தன் வேர்களை நீ பூமிக்குள்ளே எடுத்து சென்று
அது நல்ல பசுமையாக இருக்க எப்படி அது உதவுகிறதோ அதே போன்ற உபதேசத்தை ஆலயங்களிலே பிரசங்கிக்க ஒருத்தரையும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. அந்த பிரசங்கங்களை கேட்டு கர்த்தாவே உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அதனை இருதயத்திலே வைத்து அதன்படி நடக்கவும் செயல்படவும் மற்றவர்களுக்கு போதிக்கவும் கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக ஆண்டவர் தாமே எல்லா காரியத்திலும் நீர் பொறுப்பெடுங்க. பரிசுத்த ஆலயத்திலே எல்லாம் நாட்டப்பட்டவர்களாக அப்பா பிதாவாகிய தேவன் நீர் நாட்டப்படாத எல்லா நாற்றையும் வேரோடு பிடுங்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியாக எல்லா விசுவாசிகளையும் ஒலிவ மர கன்றுகளை போல குடும்பங்களையும் ஒலிவ மர கன்றுகள் போல வளர்க்க கிருபை செய்வீராக. வாழ உதவி செய்வீராக. பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள், பண்டிகை சுற்றிலும் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நாங்களும் கர்த்தாவே உமது சமூகத்திலே ஒலிவ மரத்தின் கன்றுகளை போல உமது பண்டிகை சுற்றிலுமா பிள்ளைகளாயிருக்க அதற்கு ஏற்ற வாழ்வை வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராக. தொடர்ந்து அப்படியே நீர் பாதுகாத்து நல்ல ஒலிவ மரம் எப்படி நல்ல பழங்களை கொடுத்து அது அநேகருக்கு ஆசீர்வாதமா பிரயோஜனமா இருக்கிறதோ அதே போல நாங்களும் கர்த்தாவே தேச மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல ஆசீர்வாத பிள்ளைகளாய் வாழ்ந்து வளர கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக தேவன் செய்து ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தையும் நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் எல்லாரையுமாய் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிற ராஜா. ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். இனி ஜெபிக்க வருகிற ஒருவரையும் கர்த்தர் நீர் வழிநடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நிக்கிறாரோ? ஓகே. நீங்கள் எங்க தேசங்கள்ல அங்கு செல்வ பெருக்கோடும் தீவினைகளினால் பலத்து போன ஆட்கள், அங்கு கிறிஸ்தவர்களை ஏளனம் செய்கிற மக்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி நீங்கள் இவர்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. சுமக்க ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. நல்ல தெய்வமே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இளைஞ தேசத்தை ஆண்டவரே செய்யும்படிய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அந்த தேசத்திற்கு ஆண்டவரே நல்ல வளமையும் செழுமையும் தந்து ஆண்டவரே பசுமையாய் நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இளைஞ தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே புறஜாதி மக்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே தீமையினால் பழுகி பெருகி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இதோ ஆண்டவரை ஏளனமாய் ஆண்டவரை கிறிஸ்தவ மக்களை ஒரு ஏளனமாய் பார்த்து ஆண்டவரே ஒரு கேலியோடும் ஆண்டவரே ஒரு உள்ளத்தோடும் அவர்களை ஆண்டவரை சித்தரிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே வணங்குகிற தெய்வத்தை விட நாங்கள் வணங்குகிற தெய்வம் அவர் உண்மை உள்ளவரும் ஜீவன் உள்ளவருமா இருக்கிறபடியா கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அப்படியாக ஆண்டவரே எங்களை ஏளனமாய் பார்க்கிறவர்களையும் எங்களை கேலி கிண்டலோடு ஆண்டவரே எங்களை ஆண்டவரை பேசுகிறவர்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அவரை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர் நீதான் தேவன் என்பதை, நீரே ராஜாதி ராஜன், இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அப்பா அப்படிய வார்த்தைகளை கேட்டு அப்பா அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே அவர்கள் ரட்சிப்படைந்து உண்மைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் ஆண்டவரே அவர்களை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே இனம் தெரியாத மொழி தெரியாத ஆண்டவரே குருட்டாட்டம் போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தாவே பகலிலே ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே
பகலிலே அவர்கள் காணக்கூடியது என்ன என்பதை அறியாமல் அவர்கள் ஆண்டவரே அப்பா தவித்து ஆண்டவரே இது ஆண்டவரே ஒரு குடலை போல ஆண்டவரே அவர்கள் வாழ்கிறதான அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். கர்த்தர் நீங்க அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ சரியான நேரத்திலே ஆண்டவரே சரியான காரியங்களை அவர்கள் செய்து அவர்கள் ஆண்டவரை உயர வளர கர்த்தர் உதவி செய்து வருகிறீரே ஆண்டவரே, அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னும் கூட கர்த்தாவே இப்படி மக்களும் ஆண்டவரை அன்பை அறிந்து கொண்டு உம்முடைய ஜீவ வசனங்களை தெரிந்து கொண்டு அதை ஆண்டவரே அவர்கள் தியானிக்கும்படியாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை ஏற்று நடந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். நீர் ஒரு பொழுதும் கைவிடாத தேவனாய் இருந்த ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அப்பா கெட்டு போகாதபடி அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாய் விரும்புகிற என் நல்ல தெய்வமே, அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறட்டும் ஆண்டவரே, சமுதாயத்தில் ஒரு நல்லவர்களாக வாழட்டும் ஆண்டவரே. அப்பா ஏழை எளிய மக்களுக்கு உதவுகிறவர்களாகவும் ஏழை எளிய மக்களுக்கு ஒத்தாசாகவும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே விதவைகளுக்கும் ஆண்டவரே சிறுமையானவர்களுக்கும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உதவிக்கரம் நீட்டி அவளை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற அப்படியான ஒரு பிள்ளைகளாய் நீர் ஆண்டவரை உருவாக்கி வழிநடத்த போவதற்காக உனக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிற கர்த்தாவே கர்த்தர் நீர்தான் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. சமுதாயத்திலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அழிந்து நரகத்துக்கு போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்படைந்து என் இயேசு ராஜாவின் சமூகத்திலே நிற்கிற பிள்ளையா இவளை மாற்றி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ சேர்ப்பதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இலங்கை தேசத்தை முழுமையாய் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. இலங்கை தேச முழுமைக்கும் ஆண்டவரே என் தேவனுடைய கொடி பறக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த ஜெப வேலையை நடத்தி கொண்டிருக்கிறதான லெஸ்லி சகோதரனுக்கு ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. மகனை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை உயர்த்தி அப்பா இந்த மகன் ஆண்டவர் அந்த வாழ்கிறதான தேசத்திலே அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா இருக்கிற காலமாக ஆண்டவரே மகனை ஆண்டவரை உயர்த்துங்க. இவர்களை கண்டவர்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர் ஆண்டவரே அவருக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆண்டவரே மருமக்க பிள்ளைகள் கொண்டு வருவோம். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, இவருக்கு துணையா இருங்க. கர்த்தரபியாய் செய்ய போவதற்காக முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். என்ன தாவே ஜெபித்த ஒவ்வொரு சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவளை ஆசீர்வதிங்க. அவர் குடும்பம் ஆண்டவரே செய்தோங்க. அதுக்கு பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலைகளை வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வேலை கர்த்தாவே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவளே எடுத்துங்க. அப்ப அந்த ஜெப வேலை தொகுத்துவதான மகளையும் ஆண்டவர அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு எப்போது ஆண்டவரே நீங்க துணையா இருந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். அப்படியே என் தேவன் சேர்ப்பதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால ஜெபத்தில் இருக்கிற ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்ம ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். நாங்க சிஸ்டர் சுகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்திலே குற்றம் செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல சிறைச்சாலையிலே குற்றம் செய்து இருக்கிற அந்த மக்களும் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் இவர்கள் அங்கு எங்கேயுமே அங்கு சவர கத்தி போல இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் முன்னுக்கு நன்மையை பேசி பின்னுக்கு முகத்துதி செய்கிற இந்த பாதகருக்கு தேவன் அங்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே.
உங்களை நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. சிவனுள்ள தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. உங்களை நன்றியோடுமே துதிக்கிறேன் ஆண்டவரே. கால நிலைகளை வேறுபடுத்தி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா மாலை வேலையை ஆண்டவரை கொடுத்து கத்தாவே பிள்ளைகளுக்கு ஆண்டவரை காலை வேலைகளை கொடுத்து ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி கத்தாவை காலநிலையை மாற்றின அன்பு நேசருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த மாலை வேலையிலும் கூட கத்தாவுடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களை ஆண்டவரே நம்முடைய கரங்களுக்குள்ளே நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே சுவாமி அப்பா, இந்த உலகம் ஆண்டவரே முற்றிலும் தீமை நிறைந்த உலகமாக காணப்படுகிறது சுவாமி. ஆண்டவரே பொய்யும் ஆண்டவரே பிறட்டும் ஆண்டவரே கத்தாவே கொலையும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி சிறைச்சாலையும் ஆண்டவரே கத்தாவை இப்படியான நிறைய ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே குற்றம் செய்து கத்தாவை குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட சிறைச்சாலைகளில் இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை ஏறாம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாവ് இது குற்றம் ஆண்டவரே, இது அநீதியான காரியம் என்று தெரிந்த ஆண்டவரே கத்தாவை இந்த உலகத்திலே அநேக பாவ காரியங்களை செய்து ஆண்டவரே குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட ஆண்டவரே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகம். அதே போல அநீதியான முறையிலே கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக ஆண்டவரே சிறைச்சாலையில அடைக்கப்பட்டவர்கள் அநேகம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன் பரலோக ராஜாவே. அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு கத்தாவை பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. முதலாவது என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள குற்றமற்றவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவர். எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு குற்றமும் ஆண்டவர் செய்யாதபடி நிரபராதியாக போய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த சிறைச்சாலைக்குள்ளே நின்று கொண்டே இருக்கிற கைதியாக நின்று கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆண்டவர் நிறுத்திடுவீராக. சுத்தாவியானவர் அவர்களுக்கு நியாயம் செய்து கொடுப்பீராக ஆண்டவரே. கத்தாவுடைய சிறைச்சாலையில் இருந்து என் ஆண்டவர் ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுப்பீராக. சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்றுவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு சிறைச்சாலைகளுக்குள்ளே அநேக சத்தியங்கள் ஆண்டவரை சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. சிறைச்சாலை ஊழியம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறதுப்பா. அநேக சிறைச்சாலைகளுக்குள்ளே கடந்து போய் ஆண்டவரே அப்பா அம்மை அறியாத ஜனங்களுக்கான சுவிசேஷங்களை அறிவிக்கிறார்கள் ஆண்டவரே. கத்தாவே அன்றை அநேகர் மனம் திரும்புகிறார்கள் ஆண்டவரே. அப்பா தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து கத்தாவே ஆண்டவரை பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே மனம் திரும்பி ஒரு புதிய மனிதனாக புதிய மனுஷியாக ஆண்டு வெளியே வருகிற ஆண்டவரை மனிதர்கள் இப்பொழுது ஏராளமாக இருக்கிறார்கள். என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே அப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கத்தக்கதாக அவனுடைய நியாயம் கிடைக்கத்தக்கதாக என் ஆண்டவர் சிறைச்சாலைக்குள்ளே கடந்து போய் ஆவியானவர் நடத்துவீராக நிச்சயிக்கிறேன் ஆண்டவரே. கத்த இந்த பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறவர்களுக்காக நிச்சயிக்கிறேன். வழக்கறிஞர்களை உடைய கரங்களுக்குள்ள புகடுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஞானத்தினாலும் புத்தியினால் நிரப்பி ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் மூலமாக ஒரு நீதி கிடைக்கத்தக்கதாக அவர் வெளியே வந்து ஆண்டு மற்றவர்கள் சாட்சிகளாக வாழத்தக்கதான ஒரு கிருபை வரங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரை குற்றம் செய்து கொலை செய்து விபச்சாரம் ஆண்டவர் செய்து அதிலே ஆண்டவரை கொலைகளை செய்து கத்தாமையினும் அநேக காரியங்களை ஆண்டவரை நாங்கள் கேள்விப்படுகிறோம் பார்க்கிறோம் ஆண்டவரே. சிறு குழந்தைகளை கொலை செய்கிறார்கள் ஆண்டவரே. கத்தாவே ஆண்டவரே அங்கு ஆண்டவரே கணவனுக்கு தெரியாமல் ஆண்டவரே அப்பா சுவாமி காரியங்களை செய்துவிட்டு ஆண்டவரே அப்படியான ஒரு கொலைகளை நாங்கள் நாட்களை கண்டு கொண்டு இருக்கிறோம், அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. கொலையை செய்துவிட்டு கத்தாவை மர்மமான முறையில் மறைந்து ஆண்டவரை தான் நிரபராதி என்று ஆண்டவரை காரியங்களை நடப்பித்து இந்த சிறைச்சாலைகளுக்குள்ளே ஆண்டவரை இருக்கிறவர்களை நாங்கள் காண்கின்றோம் ஆண்டவரை. இப்ப ஏற்பட்டவர்களை ஆண்டவர் தொட்டுவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் தொட்டுவீராக செபிக்கிறேன். பெருவற்ற பெரிய ஆண்டவரை கொலைகளை செய்துவிட்டு ஆண்டவரே அப்பா சுவாமி கத்தாவே அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். ஆனாலும் என் ஆண்டவரே அவர்களின் கூட நீ மன்னிக்கிற தகப்பன் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே சுவாமி அதற்குரிய நியாய தீர்ப்பை நீர் கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா கொலைகள் செய்துவிட்டு ஆண்டவரே அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு நீர் நியாய தீர்ப்பு செய்கிற தேவர். எங்களுக்கு தெரியாது பண்ணீர் என்ன காரியங்களை நீர் அவர்களுக்கு செய்ய போகிறீர் என்பது எங்களுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவரே நீதாமே அவர்களுக்கு நீர் கிரியை உதவி செய்ய வேண்டும்படியாக துதிக்கிறேன். ஒருவேளை குற்றவாளிகள் கூட கத்தாவே ஆண்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்திருப்பா
மனம் திரும்பி கத்தாவே அன்றே கத்தாவை ஏற்றுக்கொண்டு ஒரு சுத்தவாளியாக ஆண்டு வெளியே வர அவர்களுக்கு ஆண்டு விருப்பம் இருக்கும் என் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே அவர்களை கூட நீர் பொறுப்பெடுப்பீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பீராக. அறியாமல் தெரியாமல் செய்த பாவங்களுக்கு என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரே, மன்னிப்பு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட அப்பேற்பட்டவர்களை என் ஆண்டவர் தாமே சந்தித்து கத்தாவே ஆவியானவரே சுவாமி அவர்களுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவரே கத்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே சமுதாயத்தில் வாழ்வதற்கான வழிமுறைகளையும் என் ஆண்டவர் செய்து கொடுப்பீராக நான் வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து வெளியே வரும் பொழுது அந்த கத்தாவே மனசாட்சியிலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, இருதயத்திலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே கத்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே கத்திரிக்காய் வாழத்தக்கதான கிருபை வரங்களை கொடுங்கப்பா. நீ கொலையாளிகள் ஆண்டவரே, நீ கொலை செய்துவிட்டு இன்னைக்கு ஆண்டவரே சுவாமி கத்தா எத்தனையோ பேர் ஆண்டவர் அதிலிருந்து விடுதலையாகி ஆண்டவரே அப்பா சுவாமி கத்தாவே மனம் திரும்பி இன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷங்களை சொல்லுகிற சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோமே தகப்பனே. என் ஆண்டவர் கத்தாமே ஒரு விசை ஏற்பட்டவர்களை நீர் பொறுப்பெடுப்பீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் பொறுப்பெடுப்பீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே சிறைச்சாலைகளுக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் இறங்கட்டும் ஐயா. என் ஆண்டவருடைய கரம் ஆண்டவரை நடத்தட்டுமே அப்பா. உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஒரு நன்றியோடு கூட துடிக்கிறேன் ஆண்டவரை, மெஸ்தோத்தரிக்கிறேன். என் அப்பாவுடைய கரம் இறங்கி ஆண்டவரே கர்த்தாவர்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்து ஈரோல்கள் எல்லாம் மாறி அந்த குடும்பங்களிலே வெளிச்சம் உண்டாகத்தக்கதாக நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் பரிசுத்த ஆவியானவரே. உடைய நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. என் ஆண்டவர் பேர்பட்ட பிள்ளைகளை என் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகம் முழுவதும் தீமையினால் நிறைந்திருக்கிறபடியா என் ஆண்டவருடைய கரம் மாத்திரம் இறங்கி ஆண்டவரே அப்பா நடத்துவீராக செபிக்கிறேன். சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவர், நியாயத்தை பிசைக்கிறவர் என் ஆண்டவராக நீங்க இருக்கிறபடியா எதையுமே சொல்ல முடியாது பரிசுத்த ஆவியானவரே. நம்மிடத்திலே ஆண்டவர் விண்ணப்பிக்க மாத்திரமே முடியுமப்பா. அந்த காரியங்களை சொல்லி ஆண்டவரே அப்பா ஜெபிக்க முடியும் ஆண்டவரே. அப்பா நீ அதற்குரிய ஆண்டவரை பதிலை நீர் கொடுத்து நீர் ஆண்டவரே நடத்துகிற தகப்பனாக இருக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. பொறுப்படுங்க என் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க அப்பா, விடுதலை பெற்றுக் கொடுங்க என் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். அதே போல ஆண்டவரே என்னை பின்னெடுத்துகிற சிஸ்டருக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே அப்பா, சங்கமம் வானொலிக்காக ஆண்டவரை நடத்துகிற ஆண்டவரே பிரதருக்காக, சிஸ்டருக்காக, ஆண்ட பிள்ளை செல்வங்களுக்காக, பேர குழந்தைகளுக்காக ஆண்டவரே என்னை பிள்ளை இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, ஜெபித்துவிட்டு கடந்து போகிற பிள்ளைகளுக்காக, இந்த அநேக ஊழியங்களை எடுத்து செய்கிற பிள்ளைகளுக்காக, நித்திய வெளிச்சத்துக்காக ஆண்டு அதிலே ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக, பெரியவர்களுக்காக ஆண்டவரை கத்தாவை எல்லாருக்காக நான் செபிக்கிறேன். வர்ஷிப் லீடருக்காக செபிக்கிறேன். என் ஆண்டவருடைய கரம் இறங்க வேண்டும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் இறங்க வேண்டும்படியாக துதிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக என்று செபிக்கிறேன். திறப்பிலே நின்று செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்களை பாரம் எடுத்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டவருடைய பாதுகாப்பு, என் ஆண்டவருடைய கிருபை, என் ஆண்டவருடைய சமாதானம், என் ஆண்டவருடைய சந்தோஷம் இந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து போக வேண்டும்படியாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் சபையோடும் சபை பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். ஆமேன். நாங்க சிசிலியாமாவை நிறைவேற்றிக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வியாதி வேதனையில இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த வேதனையில இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட, அந்த வாதையில் இருந்து விடுவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தொடர் வியாதியினால் வேதனையினால் தவிக்கிறார்கள், படுக்கையிலே தவிக்கிறார்கள், இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பரிசுத்தர் 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 அப்பாத வரக்கன்றுகள் போல இந்த ஓரும் இருக்க பண்ணும் தகப்பன். அப்பா பிதாவே, உண்மை நம்பின விசுவாசிகள் ஒருபோதும் கைவிடாத இருப்பேன் என்று என்னால் தந்ததுக்காக மக்கள் நன்றி கேட்பேன்.
அன்பான தகப்பனே, நோய் நொடியாலே அவதிப்படுகிறார்கள் தகப்பனே, பார்க்க முடியவில்லை தகப்பனே ஹாஸ்பிட்டல். அப்பா பிதாவே, இன்றைக்கு நான் போய் வந்தேன் தகப்பனே. அவசிப்ப இளம் பிள்ளைகள் கூட அப்பா எவ்வளவோ கஷ்டப்படுறார்கள் தகப்பனே. அவர்களை பாதுகாரும் தகப்பனே, உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, என்னென்ன வருத்தங்கள் சொல்ல முடியாமல் அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களோடு கூட இருந்தகப்பனே, அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு என்னென்ன தேழ்வி என்பதை நீர் அறிந்தது அவனப்பா. உம்மால் முடியும் அப்பா. உம்மால் முடியாத காரியம் எதுவுமே இல்லையப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா, குணமடைவார்கள். இயேசுவே, அவர்கள் மேலும் அன்பை செலுத்தியப்பா. தாதிமார்கள் மேலேயும் டாக்டர்மார் மேலேயும் உமது கரம் இருப்பதாக. உமது ரத்தத்தை அவர்கள் மேல் தெளியும் தகப்பனே. அவர்கள் அவசரப்படாமல் பிதாவே, நோய் நொடியை இல்லாமல் பாதுகாரும் தகப்பனே. உம்மால் முடியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு மருந்தில்லை என்று எவ்வளவோ பேர் அந்தரப்படுறார்கள் தகப்பனே. மருந்திருந்தும் நோய் குணம் அடையாமல் இருக்கிறார்கள் தகப்பனே. நீர் அதிலேயே கரம் நீட்டும் தகப்பனே. உமது கரம் நீட்டினா எல்லாம் குணமடையும். உமது ரத்தத்தை தெளியும் தகப்பனே. அன்பான தகப்பனே, நாம் உம்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. உம்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த பாவிகளை கைவிடாதே தகப்பனே. கஷ்டப்பட்ட தாய் தகப்பன் அப்பா, பிள்ளைகள் கைவிட்டவர்கள் எவ்வளவோ அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேல் உமது கரம் இருப்பதாக. அப்பா பிதாவே, உமது கரம் இருப்பதாக. அப்பா, பச்சை மரக்கன்றுகள் போல் அவர்கள் தலைக்க செய்தலும் தகப்பனே. ஒலிவ மரக்கன்றுகள் போல் அவர்கள் தலைக்க செய்தலும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களோடு உமது கரம் இருந்து அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போதும் உமக்கு அது உமக்கு ஏறெடுக்கத்தக்கதாக இருக்க செய்தலும் தகப்பனே. அப்பா பிதாவே, லேசியண்ணா குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. உமது கரங்களால் அவர்களை தொடும் தகப்பனே. சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் பிள்ளைகள் மேலும் ஓங்கி வளர செய்தலும் தகப்பனே. அன்பான தகப்பனே, சங்கம வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, யாரார் எவ்வளவு பிரச்சனைகளில் இருக்கிறார் என்பது நீர் அறிந்ததுவனப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்கிறதுக்கு நீர் வல்லவரப்பா. அப்பா பிதாவே, மக்கு சோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, நான் கண்ணீரோடு கேட்கிறேன் தகப்பனே. எல்லாரும் சுகமடைந்து நல்ல சுகமா இருக்கிறதுக்கு வழி செய்யறதுக்காக உமக்கு கூடான கோடி கோடி நன்றி அப்பா. ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிற மூடத்தன்மையில இருக்கிற மனிதர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த மரண ஆவி எங்கள் தேசத்தை விட்டு விலக வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. விரக்கம் கிருவை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. தகப்பனே அப்பா, தகப்பனே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே அப்பா. தகப்பனே, இந்த அப்பா ஒவ்வொரு உயிர்களையும் காவு கொள்ளணும்னு சொல்லி துட்டிச்சு கொண்டு நிற்கிறார் சத்ருவான் பிசாசானவனே அப்பா. அந்த தேசங்களை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா, கதாவே கட்டசி காலத்திலே அப்பா தகப்பனே எல்லாரையும் கொண்டு குமிச்சு அப்பா குமிந்து சாக வைக்குதாப்பா தகப்பனே அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த கொல்லவர் யாவிகள் இந்த தேசத்தை விட்டு வெளியேறட்டும் அப்பா. தகப்பனே அப்பா, நீங்கள் இரக்கம் காட்டுங்க அப்பா. தகப்பனே, இந்த பிசாசானோட நாங்கள் எதிர்த்தப்பா தகப்பனே. நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தரையும் அப்பா ஜெபிக்கிற வீராங்கனைக்கு ஒவ்வொருத்தரையும் தாக்கி கொண்டே இருக்கிறான் பிசாசானவன் தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, ஒவ்வொருத்தரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே போடுகிறான் தந்தை அப்பா. ஜெபிக்க விடாமல் தட்டுக்கிற இந்த பிசாசானவனையும் தப்பா நீங்களே பொறுப்படுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, கொல்லவர் யாவிகளே அப்பா தேசங்களை இந்த அகற்றி போடுங்க ஆண்டவரே அப்பா. இந்த இனங்கள் மீது பாட்டுங்க அப்பா. இந்த எடுத்து போடுங்க அப்பா. இந்த தேசம் முழுவதிலும் தேசத்தை கொல்லவர் யாவிகளை நீக்கி தகப்பனே ஒவ்வொரு திருக்கரத்தை
கண்ணை மூடிட்டு இருக்கிறார்கள் தந்தை. சரி அதை சரி பார்க்காமல் நீங்க பேசுங்க பேசுங்கப்பா. சட்டமே போட்டு அப்பா கட்டிடங்க தந்தையப்பா தேசத்தை விட்டு அகற்றி போட்ட கிருபைக்காக கல்வாரி நீங்கள் பாதுகாப்பு கிடைங்கப்பா. எந்த சத்திரப்பா ஒருவரையும் அப்பா சத்துரு தொடாத படிக்கு எல்லா வழிகளும் அப்பா நீங்கள் பாதுகாத்து வழிநடத்து கிருபைக்காக நன்றி அப்பா. அனைவரையும் உங்களை திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அடிமை தாழ்த்தியும் தந்தை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் சுற்றி இருக்கிற நாடுகளுக்காகவும் ரட்சிப்புகளுக்காகவும் இந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்து அங்கு பணங்களை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிற நாடுகளை கர்த்தர் பொறுப்பேற்க வேண்டும். ரஷ்யாவை பொறுப்பேற்க வேண்டும், உக்ரைனை, அங்கு இந்தியா, அங்கு பாகிஸ்தான், இப்படியான அந்த யுத்த நாடுகள்ல கர்த்தருடைய கரம் கூட இருந்து அந்த இடத்திலே ஒரு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த அருமையான நேரத்துக்காக நம்முடைய சமூகத்துல வருகிறோம். இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் குடும்பமாக அவங்க இருக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் நான் நம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஒரு தேசங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமங்களை நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஜெஸ்லியாவையும் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களையும் அவங்களோட குடும்பங்கள் சொந்த இருக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே அதுக்காக ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை இவங்களை கொண்டு செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு தேசத்துல இருந்து கேட்டுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற ஒவ்வொரு பிள்ளைகள் தேசங்களுக்காக நான் வருகிறேன். ரட்சிக்கட்டும், பாதுகாக்கட்டும், ரத்தம் சிந்தல் இல்லாமல் ஆண்டவரே அந்த தேசங்களை பாதுகாத்து வழி நடத்தி ரட்சிப்புகளை நடத்தும்படியாக உடைய கரத்துல துதிகரமை எல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறேன் அப்பா. இஸ்ரவேலுக்காக வருகிறேன், எருசலேமுக்காக வருகிறேன். நம்முடைய சமூகத்துல ஆண்டவரே அப்பா எருசலேம் உம்முடைய சமாதானம் நிறைந்த தேசமா இருக்கிறபடினாலே ஆனாலும் அந்த இடங்கள்ல வருகிற எல்லா போராட்டங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எருசலேமுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத பட்டியங்கள் எல்லாம் முறியடிக்கப்படாது இயேசுவின் நாமத்தினாலே. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா பொல்லாத ஆயுதங்களை தேவன் எழுந்து நின்று ஆண்டவரை முறியடித்து அந்த இஸ்ரவேலுக்குள்ளேயும் எருசலேமுக்குள்ளேயும் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசங்களும் ரட்சிக்கப்படட்டும். ஈரான் ஈராக் தேசம் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். இந்த ஆயுதங்களை ஆண்டவரே வித்து போட்டு தாங்க ஒரு வல்லரசு நாடாக ஆண்டவரே தங்களோட உற்பத்தி நல்லதென்று சொல்லி ஆண்டவரே இந்த பணத்துக்காக அற்ப காரியத்துக்காக மனுஷரை கொலை சேர மனுஷர்
உருவாக்குகிற ஒவ்வொரு ஆண்டவரை பொல்லாத காரியங்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளே வெற்றுண்டு சிதறுண்டு போகும்படியாக கட்டளையிடுகிறேன். சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் அவனே சிதறுண்டு போவானாக. அவனுடைய சிந்தைகள் எல்லாம் அவனே கட்டட்டி இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரே அவனே அவனுக்குள்ள அழிந்து போகட்டும். மனுஷரை கொலை செய்ய நினைக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரே மனுஷரை தேவன் உருவாக்கினார். தேவனுடைய தேவைக்கு தேவனுடைய தரிசனத்துக்கு அவன் அறியாது இருக்கிறபடினாலே ஆண்டவரே தேவனே நீர் இவர்களுக்காக எழுந்திருந்து இவர்களை மடங்கடித்து இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக நீர் விசாரமாய் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அறியாமல் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என் தேவனுடைய கரம் இருந்து இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ரஷ்யா தேசத்து ஜனங்களை ரட்சியுங்க ஆண்டவரை. ஈரான் ஈராக் தேசங்களை ரட்சியுங்கன்னு சொல்லி உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கிருபை விளங்கட்டும். பாகிஸ்தான் இந்தியா தேசத்துல எல்லாம் ஆண்டவரே என் தேவனுடைய மகிமை விளங்கட்டும். ரட்சித்துக் கொள்ளுங்க. இலங்கை தேசங்கள் எல்லாம் ஆண்டவரை ரத்தம் இல்லாதபடி என் இலங்கை தேசத்துக்குள்ள ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ரட்சிப்புக்குரிய தேவன் இந்த காலகட்டத்துல நாங்க எல்லா 5 கண்டங்களுக்கும் ரட்சிப்புக்காக கதறி ஜெபிக்கிற காலங்களா இருக்கிறபடினாலே ரட்சிப்புக்காக நாங்க கதறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திறப்புல நிக்கிறோம் மனிதனமும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறவும் ஆண்டவரே தேவன் மீட்டுக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. முதல்ல பொல்லாத மனுஷர் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுப்புற இந்த இடங்கள் எல்லாம் என் தேவனுடைய பலத்த கரங்கிரியை செய்யும்படியாக தேவனுடைய நாமும் இந்த இடத்துல கிரியை செய்து இவர்களை எல்லாம் மீட்டுக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ரட்சியம். பாகிஸ்தான் இந்தியா தேசத்தை ரட்சியம் ஆண்டவரே. ஆண்டவரே பெஸ்டவேல் எருசலேமை சுத்தி இருக்கிற பொல்லாத நாடுகள், யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்துகிற நாடுகள், யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்துகிற மனுஷர் அதிகாரிகள் ஆண்டவரை எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. விரோதமாய் ஜனத்துக்கு விரோதமாய் எலும்புக்கு என்னென்ன செய்யறாங்களோ அதெல்லாம் தந்திரங்களும் முறியடிக்கப்பட்டு போகட்டும். எல்லா பிசாசான தந்திரங்களும் முறியடிக்கப்படும். இயேசுவை உருவாக்கினார். இயேசுடைய ஜீவ சுவாசம் மனுஷருக்குள்ள இருக்கிறது. அந்த சுவாசம் இவர்களை எல்லாம் உணர்வுடைய செய்து ரட்சிப்புகளை நெட்டத்தும்படியாக இயேசுவின் நாமத்தாலே நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே பொறுப்படுங்க. ஆளுகை ஜெபிக்கிறேன். ஜெபம் கட்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அங்க ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி மேரி. கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நாங்கள் இருக்கிற தேசங்களின் ரட்சிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சங்கம வானொலியின் பெருக்கங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட அவர்களோடு கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தப்பட உதவி செய்ய வேண்டும் என்று அவர் எங்களுக்கு சகாயராய் இருக்கிறார். ஆகவே எல்லா குடும்பத்துக்கும் சகாயராய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்தில் வைக்கிறீங்கப்பா. தேவனே அப்பா, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தேவனே உடைய சித்தம் அப்பா. தேவனே அப்பா கிருபை செய்யுங்களப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்பிடுங்களப்பா பிதாவே. தேசத்து மக்களை பொறுப்பிடுங்களப்பா. தேசத்தை ஆளுகிற தலைவர்களை பொறுப்பிடுங்களப்பா பிதாவே. நீங்க சொல்ல நீங்கள் கட்டம் நிற்கும் என்றவனின் பிதாவே. தேவனே கடைசி நாட்கள் சமான தேவனே தேசத்து மக்கள் தேவன் அப்பா பிதா. சமான தேவனே
சொன்னீங்களப்பா பிதா. அப்பா சுவிசேஷ செய்யுங்கப்பா பிதா. நீங்கள் அப்படி செய்யப்பட்டிருக்க நன்றி ராஜாவே. நன்றி என்று விசுவாசமாப்பா பிதா. பரிசுத்த ரத்தத்தோடு பிதா. பரிசுத்த ரத்தத்தை ராஜா பிதா. ராஜாவே பரிசுத்த ராஜாவின் தேவன் நீங்கள் அப்படி செய்யப்பட்டிருக்க பிதா. ராஜாவின் தேவன் ராஜாவே பிதாவே சப்பாயின் தேவன் பிதாவே பரிசுத்த தேவனே நீங்கள் செய்யப்பட்டிருக்க நன்றி அப்பா பிதாவே. நன்றி அப்பா பிதாவே. செய்யுங்கப்பா பிதாவே. செய்யுங்கப்பா பிதாவே. பிதாவே குடும்பம் பிதாவே சின்னப்பா பிதாவே சித்தாவியானவர் சின்னப்பா பிதாவே 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 சித்தாவியானவர் நன்றி அந்த சங்கம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ராஜாவே கை டீச்சர் சிஸ்டர் குடும்பத்தின் பிதாவே பிதாவே அப்பா ராஜாவே
நன்றி அப்பா பிதாவே, நன்றி என்றவரே சொஸ்தம். உடைய சமாதானம், உடைய அன்பு, உடைய ஐக்கியம், உடைய கிருபை ராஜா. நன்றி அப்பா, நன்றி என்றவனே சொஸ்தம். ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாள் உம்முடைய சமூகத்திலே வந்து கர்த்தாவே தேசத்துக்காக மக்களுக்காக ஜெபித்தோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள், கர்த்தாவே ஊழியங்கள், கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு நீர் நல்ல சகாயராய் இருந்து அவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, சங்கம வானொலிக்காய் லேசியா மனைவி பிள்ளைகள் சந்ததி அவர்கள் எல்லைகளை பெரிதாக்கி கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு புரோகிராமையும் ஆண்டவரே நடத்துறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இனி வர நேரத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பேற்று வழி நடத்தும். எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் தேசத்துக்கும் மக்களுக்கும் ஜனங்களுக்கும் பதில் அளிக்க போறதுக்காய் ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம். சகலதையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா. உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தாவே, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் எங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் தகப்பனே சுவாமி. சொல்லுகிறோம் ஜபங்கள் கொடுத்த சோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த ஜப விண்ணப்பம் எல்லாவற்றையும் நீங்க கேட்டு பதில் தந்த கிருபைக்கா எங்களுக்கு நன்றிப்பா. ஆசீர்வதிக்கும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார், உறவுகள் எல்லோரையும் கூட அவருடைய கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கொடுத்திருக்கிற சபைகளுக்காக ஆண்டவர்களுக்கு சொல்லுவோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த வானிலையிலும் ஆண்டவரை வரப்போகிற நிகழ்ச்சிகளை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிகழ்ச்சிகள் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகள் எங்களை கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்களை கரத்தில் எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி நாளிலும் கர்த்தாவே பார்க்க போல சரணுக்காய் வருகிறோம். எங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே, தாயார் பத்மாவதி இந்த தாயார் குழந்தைகள் எல்லோரையும் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாற்றியோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் இந்த கர்த்தாவே எல்லோரையும் ஒப்படைத்து இந்த வேலையிலும் கர்த்தாவே சுவாமி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல இந்த புதிய நாளை பொருட்படுத்தவரே எங்களுக்கு சூத்திரம். எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். தாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பம் ஒப்படைக்கிறோம். பிற பிள்ளைகளை பாதத்திலே தருகிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். நன்மைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த வேலை இடத்தில் எங்களை கேட்க வேண்டுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஏசப்பா இந்த புதிய நாளிலும் அந்த வேலை இடத்தில் எங்களை கரம் கூட இருக்க வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரை எங்களை கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் சாதாரண குடும்பத்தாரையும் எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரை தாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பம் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாங்கியை கேட்கிறவர்கள், கேட்கிறவர்கள், வாங்கியோடு இணைந்து கேட்கிறவர்கள் எல்லோரையும் கூட வெளிக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி கட்டுகள் எல்லாம் அமிழ்ந்து கர்த்தாவே சுவாமி துதிக்கின்ற ஒரு பிள்ளைகளை நீங்க கரத்திலிருந்து ஒப்பு கொடுக்கிறோம்.
நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே யாரோடு இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். யார் படுக்கையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசப்பா நல்ல தெய்வீக சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் பாதித்து தருகிறோம். சொல்லுகிறோம். நாங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். நிறைவு ஜபங்களோடு வழிநடத்திய சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்களையும் அதிகால வேளையில் இணைந்த சகோதரி டாலி, கால வேளையில் இணைந்த சகோதரி ஏமி புஷ்பராஜா, பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், அதே வேளையில் மாலை வேளையில் இணைந்த சகோதரன் டொனால்ட், சகோதரி செசிலியா அம்மா, சகோதரி மேரி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இரவு வேளையில் இணைந்த சகோதரி சுகுமாரி, சகோதரி தயா அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மீதியாக எண்ணிய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும்